ஹலோ சொக்காரா, நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஜிபி முத்து அண்ணாச்சியை பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் பேசுகிறலாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? அப்புறம் ஐயா ஜிபி முத்து அண்ணாச்சி, என்ன ஒரு பக்கம் பார்த்தா நாய்களுக்கு அகெயின்ஸ்டாக, அதாவது உங்களை நான் சப்போர்ட் பண்ணி உங்களை நான் பேசுகிறேன், தப்பாக பேசலை சரிங்களா? ஒரு பக்கம் பார்த்தா டாக்லாம் வளர்க்கக்கூடாது, பிடிச்சி கொண்டு போங்க பிள்ளைகளை கடைக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்க. இப்போ கடைசியில் பார்த்தா என்ன திடீர்னு சமூக நல அக்கறையோட சரி டாக்கு தான் வேண்டான்ட்டு இப்போ பூனை பக்கம் இறங்கிட்டுல. எப்படி வீட்டில் உள்ள பூனையை ஏதோ பெரிய பூனை சண்டை போட்டு கடிச்சிருச்சுன்னு சொல்லி இப்போ அதுக்கு கொண்டு குளுக்கோஸ் போட்டு காலில் போட்டு குளுக்கோஸ் போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை புரிஞ்சிக்கவே முடியல ஜிபி முத்து அண்ணாச்சி. இல்லை விலங்கு சமூக என்ன சொல்லுவாங்கள்ல, விலங்குகள் சமூக நல ஆர்வலர்னு, இப்போ அதே மாதிரிலாம் ஐட்டியா. ஒரு பக்கம் நாய் மோசமானது, அது வேண்டாம், கொண்டு கொண்டு அங்கே கொண்டு கெட்டி போடுங்க, அதை கொண்டு இங்கே விடுங்க, அங்கே கூட சொன்னீங்க. இப்போ பூனையை கடைசியில் பார்த்தா பூனையை இப்போ காலில் கெட்டு போட்டு குளுக்கோஸை போட்டு காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. சந்தோஷமாக தான் இருக்குது ஒரு பக்கம் பார்த்தா. இருந்தாலும் சொல்கிறேன், டாக் எவ்வளோக்கு எவ்வளோ விஷமானதோ அதே தக்கன இப்போ பூனையும் அது தக்கன விஷம்தான். பூனை பரண்டி இரண்டி விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது விஷம்தான். அது இப்போ ஒன்றுஞ்சாது, கொஞ்ச நாள் கழித்து ஒரு 5-6 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அது வேலையை காமிக்கும். ஏன்னா பூனை ரொம்ப விஷமானது தான். பூனை பரண்டக்கூடாது. பூனையும் கடிக்கும். பூனைக்கு கோவம் சும்மா கிடையாது. நீங்கள் இப்போ பூனைக்கு ஒரு மீன் குழம்பு வைக்க மீன் தூக்கி போட்டு வச்சுக்கோங்களேன், அந்த பூனை மூணு சண்டை போடும்போது நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களை கடிச்சு போடும். அது விஷம்தான். எல்லா விலங்கினமும் விஷம்தான். 6 அறிவு இருக்கிற மனுஷனே விஷமாக இருக்கும்போது 5 அறிவு இருக்கிற ஜீவன், வாயில்லா ஜீவன் விஷலாமல் இருக்குமா? அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. எல்லா மிருகங்கிட்டேருந்து பயங்கரமாக பார்த்து இருங்க. அதுபோக ஊரில் இருக்க அம்புட்டு டாக்கும் உங்கள் மேலே தான் கடுப்பில் இருக்கான். பார்த்து பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க அண்ணாச்சி சரியா? ஏன்னா இப்போ டாப்பு குக்கு டூப்பு குக்குன்னு ஒரு சீரியல் இது வேறு போய்கிட்டு இருக்கு, எங்கள் சமையல் வேறு போய்கிட்டு இருக்கு, சன் டிவியில் வெறித்தனமாக போய்கிட்டு இருக்கு. யாரும் செகனை வச்சிட போகிறாங்க. நீங்கள் பாட்டுக்கு அனிமல்ஸை வச்சு இப்போ ஊசி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு அடிபட்டுருச்சுன்னு பார்த்துக்கோங்க. பூனை மேலே செவனை வச்சு எதுவும் பண்ணிட போகிறாங்க, கடிச்சு வச்சிட போகுது. பிறகு எதுலேயும் கடிச்சு போட்டுச்சா இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. ஏற்கனவே யூஸ் ஆகாமல் தான் கிடக்கு உங்களுக்கு. எதுவும் பிறகு டிங்கின்னு மணியை அடிக்காது, ஒன்றும் அடிக்காது. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பேப்பர் 60 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேன். நன்றி, வணக்கம்.